உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவா. நண்பன் கேரியோ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அரசனுடைய விவசாயம் சார்ந்த ஒரு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதனால உங்களுக்கு தொடர்ந்து அரசனுடைய திட்டங்களை தெரிந்து புரிந்து செயல்படுத்தி வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போலாம். விவசாயத்தை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டும், மகளிர் விவசாயிகளுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் 2 திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்துறாங்க. ஒண்ணு வாடகை இயந்திர மையம், இயந்திர வங்கிகள். இது 2ஐயும் ஒன்னா சேர்த்து அரசு செயல்படுத்துது. நம்ம ஊராட்சியில இந்த திட்டத்திற்காக சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் விவசாயம் சார்ந்த பெரிய கருவிகளாகிய டிராக்டர், ரொட்டவேட்டர் போன்ற பெரிய கருவிகளையும், சிறிய கருவிகளாக களை எடுப்பான், மருந்து தெளிப்பான், தென்னை மட்டை உரிப்பான், பருப்பு நிலக்கடலை உடைக்கும் இயந்திரங்கள் மற்றும் நெல் அடிக்கும் இயந்திரம் போன்ற நம்ம பகுதிக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற பெரிய சிறிய உபகரணங்களை வாங்கி கொள்ள அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. இதற்காக நம்ம ஊராட்சியில இருக்கிற சுய உதவி குழுக்களின் கூட்டமைப்பு ஆகிய ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப குறைந்த வாடகையில உங்கள் தேவைக்கு நீங்க இந்த PLF என்கிற சமுதாய அமைப்பிடமிருந்து பெற்று பயன்பெறலாம். வாடகை ரொம்ப குறைந்த வாடகை. நம்ம ஊர்லயே இந்த இயந்திரங்கள்லாம் கிடைக்கிறதுனால நீங்க இதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறலாம். இந்த வாடகை இயந்திர மையம், இயந்திர வங்கிகள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஊராட்சியில செயல்படக்கூடிய மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் நம்முடைய பஞ்சாயத்து செக்ரட்டரி, பணித்தள பொறுப்பாளர்கள் போன்ற நபர்களிடம் கேட்டு தெரிந்து பயன்பெற்று விவசாயம் செழிக்க வேண்டும், நீங்களும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறி இந்த திட்டத்தை பயன்படுத்தி மென்மேலும் வளர வேண்டும். இந்த விஷயத்தை நீங்க எல்லாருக்கும் பகிரணும். அதன் மூலமாக விவசாயத்தில் நமது தமிழகம் முன்னோடியாக வரும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா. நன்றி.